Hi friends, welcome to Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி ஒரு குயிக்கா ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்க போறோம். இந்த ஸ்நாக்ஸ் நம்ம அரிசி மாவுல தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி அரிசி மாவுல நான் நிறைய ஸ்நாக்ஸ் போட்டுருக்கேன். சோ இந்த ஸ்நாக்ஸ் Riceflour Kurkure. சோ நம்ம வீட்ல எப்படி குர்குரே பண்றதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி உங்களுக்கு கிட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வீட்ல எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. இது எப்படி பண்ணுதுன்னு வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப்பு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப்பு கடலை மாவு, 1/4 கப்பு மைதா. இப்போ இது மூணுத்தையுமே நம்ம நல்லா சரிசமமாக ஜெலிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரெசிபிக்கு வேண்டிய சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி இதை நல்லா தோசை மாவு படத்துக்கு கரைக்க போதும். இப்போ இதில் தண்ணி ஊற்றி நல்லா கட்டிலாம் இல்லாமல் நல்லா மாவு கரைச்சிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே கொஞ்சம் ஜெலிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கட்டிலாம் இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, நான் நல்லா தண்ணியாக மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கிட்டு இதில் நம்ம கரைச்சி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா நம்ம ஒரு சப்பாத்தி மாவு படத்துக்கு இது நல்லா கெட்டி பதமாகி வரும். நீங்க நல்லதை ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டீங்கன்னா கட்டி ஆயிடும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டி ஆகிட்டே இருக்கு. இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த பாத்திரத்தில் ஒட்டாம வரணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, இப்போ நம்மளுக்கு பாத்திரத்தில் ஒட்டாம நல்லா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு தேவைப்பட்ட ஆயில் கூட இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஃபுல்லாக பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, நான் நல்லா பிளேட்டில் ஆற வச்சிருக்கேன். நல்லா ஆறிடுச்சு. இப்படி நம்ம கை வச்சோம்னா நம்மளுக்கு மாவு ஒட்டக்கூடாது. அப்போ தான் மாவு நல்லா வெந்ததுக்குன்னு அர்த்தம். இப்போ ஒரு சின்ன பால் ஷேப்க்கு எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா இப்படி ரவுண்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஃபிங்கர்ஸில் இப்படி பண்ணிங்கன்னா அழகாக உங்களுக்கு குர்குரே ஷேப் வரும். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, இப்போ நம்மளுக்கு அழகான குர்குரே ஷேப் வந்துடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி குர்குரே ஷேப் பண்ணி தான் போடணும்னு அவசியம் இல்லை. இதை நீங்கள் நார்மலாக எந்த ஷேப் வேணாலும் போடலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பு, காயின் ஷேப்பில் கூட, இந்த மாதிரி குட்டி குட்டி காயின் ஷேப்பில் கூட நீங்கள் போடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னைக்கு நம்ம குர்குரே மாடல்ல பண்ணதால நான் இந்த ஷேப் எடுத்திருக்கேன். இங்க பாருங்க, இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, நம்ம எல்லாமே குர்குரே ஷேப்க்கு ரெடி பண்ணிட்டோம்.
இந்த சைடில் வந்து டீப் ஃப்ரை பண்ணதுக்காக ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிருக்கணும். கொஞ்சம் கம்மியாக ஹீட் ஆகிருந்தா கூட உங்களுக்கு இது போட்ட உடனே அப்படியே வந்து உதிர்ந்துடும். அதுக்காக ஆயில் நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, லோ ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த குர்குரே இது போட்ட உடனே வந்து நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி விடாதீங்க. நல்லா வந்து அது வந்து வெந்து அதுக்கப்புறமா நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ கும்பலாக அதுக்கு பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா நம்ம லைட்டாக திருப்பி விடலாம். நல்ல ஒரு கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணாதான் அந்த கிறிஸ்பி இருக்கும் நம்மளுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நல்லா வந்து நமக்கு ஒவ்வொன்றும் பிரிஞ்சு வந்துருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து லைட்டாக இப்படி டர்ன் பண்ணி விடுங்க. நல்லா இந்த ஒயிட் கலர் வந்து நல்ல ப்ரௌன் கலரில் வரணும் ஓரளவுக்காவது. அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் சாப்பிட்டீங்கன்னா சாஃப்ட்னஸ் தான் உங்களுக்கு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்ல ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா எண்ணெயை வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க நம்ம எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து இதுக்கு நம்ம மசாலா ஆட் பண்ணணும். ஸோ மசாலாவுக்கு வந்து நான் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து வெறும் மிளகாய்த்தூள் எடுத்துருக்கேன். அடுத்தது கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள், அது ஒரு 1/4 டீஸ்பூன். சாட் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன். இது இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஒரு ஆப்ஷனல் தான், ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக தான். சால்ட் வந்து நம்ம ஆல்ரெடியே போட்டிருக்கோம், அதுக்காக சால்ட் கரெக்டாக தான் இருக்கும். இப்போ இது மூணுட்டுமே மிக்ஸ் பண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அடிபாகத்துலேருந்து மேலே வரைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து இந்த ரெசிபியை பண்ணி வந்து நீங்கள் 1 டே தான் வச்சுருக்க முடியும். நீங்கள் அடுத்த நாள் அந்த மாதிரிலாம் வச்சுருக்க முடியாது. உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் வந்துடும். இப்போ வந்து இது நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இது வந்து எப்படி இருக்கும்னா, இன்சைட் வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி சாஃப்ட் கிரன்ச்சி ஃபீல் இருக்கும். அவுட் சைட் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், வெளியில் மொதுன்னு இருக்கும். ஸோ வந்து இது ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளுக்கு ஆஸ் இட் இஸ் குர்குரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் குர்குரே மாதிரி வந்து நம்ம பேக்கெட் ஃபுட்ஸ் வச்சு நாள் பட வச்சு சாப்பிட்ற மாதிரி இது வச்சு சாப்பிட முடியாது. இப்போ பாருங்க, உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. அந்த சவுண்ட்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நல்லா மொதுன்னு இருக்குது. நீங்கள் ஈவினிங் டைமில் டீயோட இதை வச்சு சாப்பிடலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு லைக் ஷேர் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி வந்து அரிசி மாவில் நிறைய ஸ்நாக்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன். இதை என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நான் உங்களுக்கு போடுற லேட்டஸ்டான வீடியோஸு உடனடியாக வரும். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு. தேங்க்யூ.